நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். மீன ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு 2024 எப்படி இருந்துச்சு, 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த பதிவில் உங்களுக்கு தெளிவாக நான் கொடுக்க போகிறேன். மற்ற ராசிகளை விட உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரி, நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசின்னு வந்தாலே என்கிட்ட கேட்குறது என்ன தெரியுமா, மேடம் விரைய சனியே தாங்க முடியல, குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை, உடம்பு ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, தெளிஞ்ச பாடில்லை. மனைவிக்கு உடம்பு சரியில்லை, மனைவி மீனமாக இருந்தால் கணவருக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, திருப்தியாக சமைக்கக்கூட முடியலை, ஒரு பயமாகவே இருக்குது, எங்கே கொண்டு போய் இப்போ முடியும் அப்படின்றது. ஆரோக்கியத்தை பற்றி பேசாத ஆட்களே இல்லை. நான் சொல்கிறது ஒரு 70%. மற்ற 30% ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அவங்க சுய ஜாதகம் வலுத்திருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய லக்னாதிபதி நல்லா இருந்ததுன்னா அவ்வளோ பெரிய புலம்பலும் இருக்காது. ஏன்னா அதை ஜெயிக்கக்கூடிய திறமை அவங்கக்கிட்ட இருக்கும். பொதுவாகவே மீன் மாதிரி நழுவி எல்லா விஷயத்துக்கும் போயிடும். ஆனால் அதை மீறி ஸ்டக் அப்படின்றது நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா அங்கே ராகு வேற இருக்கார். இதில் என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு, அவர் உங்களுக்கு மே மாதத்தில் உங்களுக்கு மிதுனத்துக்கு போயிடுவார். அந்த மிதுனத்துக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெகட்டிவான விஷயங்களை அவர் காப்பாற்றிடுவார். கவலைப்படாதீங்க. என்னென்னா, உங்களுடைய 8ஆம் வீட்டை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போது 8ன்னா தான் பயம். அதோ பேரு கெட்டு போயிடும், தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்குவீங்க, செய்யாத தப்புக்கு நீங்கள் மாட்டிக்குவீங்க, தண்டனை, இதெல்லாம் சொல்லிட்டே போகலாம். ஆனால் அதுலேருந்தெல்லாம் உங்களுடைய ராசிநாதன் குரு காப்பாற்றும் போது, குரு எல்லாருக்குமே சுபர். ஒருத்தர் நம்ம கை கொடுக்க வந்துட்டார்னாலே டாப்பு. அவர் உங்களுடைய ராசிநாதன் சொல்லும்போது உங்களை எப்படி காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவார், கவலை வேண்டாம். அடுத்தது, உங்களுடைய தொழில் என்னாகுமோ அப்படின்ற பயம் எல்லா மீனராசி அன்பர்களுக்கும் இருக்குது. நினச்சது நடக்கலை, செய்யக்கூடியது நீங்கள் இந்த காஸ்ட்டில் முடிக்கணும் அப்படின்னா அது எங்கேயோ போய் நிற்குது. நீங்கள் ஒத்துட்டு வந்த கான்ட்ராக்ட் ஒன்று, ஆனால் செய்ய முடியாததுனால லாஸில் போயிட்டுருக்கீங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நீங்கள் நம்பினது எல்லாமே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. யாருமே உங்களுக்கு கரெக்ட் இல்லைன்னு தோணுது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க. அப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களுமே குரு மாறினதுக்கப்புறம், மே மாதத்துக்கு அப்புறம் அது எல்லாமே மாறி போயிடும். ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது பணம் பல ரூபத்தில் வரும். உங்களுக்கு செலவு அப்படின்றது வந்து அதை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான பணமும் பை த சைடு வந்து உங்களுக்கு வந்துடும். அப்போ பெரிய பயம் பாதிப்புகள் இருக்காது. சனி பகவான் ஜென்மசனியாக வந்தாலும் அவர் சுக்கிரனுடைய வீட்டையும் புதனுடைய வீட்டையும் உங்கள் ராசிநாதனுடைய குருவோட வீட்டையும் பார்க்கும்போது அவர் ஃப்ரெண்ட்லியான ஒரு அமைப்பில் தான் இருக்கிறதுனால பெரிய டார்ச்சர்ஸ்குள்ளெல்லாம் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. சரி, ராகு மாறுதேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ராகு மாறி சில நாட்களுக்குள்ளேயே குருனுடைய பார்வை முழுமையாக வர்றதுனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பட் டோட்டலி ரொம்ப ஸ்மூத்தா அப்படின்னு பார்த்தா ராகு சனி சேர்ந்து ஒரு காம்பினேஷன் இருக்கு இல்லைங்களா, அது உங்கள் மேலே தான். ஸோ நான் உங்களுக்குண்டான பதிவுன்னு சொன்னதுக்குண்டான காரணம், ராகு சனி சேர்ந்து உங்களுக்கு மார்ச் எண்டுலேருந்து மே எண்டு வரைக்கும் ரொம்ப இருளான ஒரு பீரியடுங்க. அதாவது உங்களையே ஒரு டார்க்னஸ் சுற்றி இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அதுவும் பயம்படுத்தக்கூடிய அமைப்புகள் அங்கே வந்து உஸ்
சத்தம் போட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் அந்த 2 மாதங்கள். சரி, அப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து அந்த 2 மாதங்கள் நடத்து எடுத்துட்டு போகக்கூடிய திசை என்ன, புத்தி என்ன, அந்தரம் ரொம்ப முக்கியம். பார்த்துட்டு அந்த கிரகங்கள் ஃபேவரபிளாக இருக்கா, அன்ஃபேவரபிளாக இருக்கான்றது நீங்கள் பார்க்கணும். ஃபேவரபிளாக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு பயம் இல்லை. அன்ஃபேவரபிளாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, ஃபேவரபிளாக இருந்தாலும் ஓரளவுக்கு தானே. ஸோ அப்போ அந்த 2 மாதம் எப்படி இருக்கணும்? எதுவும் நடக்காமல் நிம்மதியாக இருந்தாலே போதுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கணும். எந்த முயற்சியும் வேண்டாம். ஏன்னா இருட்டுக்குள்ளே போய் காஃபி போடணுன்னாலே முடியாது, இருட்டுக்குள்ளே சமைக்கணும்னு நினச்சா முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நினச்சிக்குவோம் இதெல்லாம் பண்ணலாம், இந்த வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அப்போது கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமையல் குண்டானெலாம் தூக்கி வச்சுட்டு வெறும் உப்புமா பண்ணுறதே பெரிய விஷயம். இல்லாட்டி இன்றைக்கெல்லாம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவோம். பட் அது கூட இருட்டுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நல்ல ஆக்சிஜனை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க, பொறுமையாக இருங்க. அதே மாதிரி எல்லாருமே நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஏப்ரல் மேல இதில் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு மாத பலனில் நான் சொல்லிகிட்டே வருவேன். இப்போ நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது, ஏப்ரல் மே அலர்ட். எந்த நியூ இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், புது ஆட்களோட சேர வேண்டாம், எதுலேயுமே பொறுமையாக இருங்க, சாந்தமாக பேசுங்க. இன்னொன்று, உங்கள் வீட்டில் மீனராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் அப்போ தோள் கொடுத்து உதவ குடும்பம் தயாராகிடணும். இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு நீங்கள் பார்க்குற பலன் அமைப்பே. அப்போது 2024 2025 பலன் உங்களுக்காகவே அப்படின்னு சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? ஸோ மீதி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த 2 விஷயம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 4ஆம் வீட்டில், அதாவது உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு கேது வரார். அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். அண்ட் 4ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குருவே வர்றதுனால நீங்கள் வீடு வாகனம் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள், உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி தாயார் வழி சொத்து உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் அது வரும். தாயாரினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்போ அப்பாடான்னு நீங்கள் திருப்திகரமாக இருக்கிறதுக்கு எல்லாமே 2025 உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், மீனராசி அன்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கிற திசா புத்தி அந்தரம் ப்ளஸ் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களினுடைய நிலை, சுய ஜாதகத்தில் ஆரோக்கியத்தினுடைய நிலை. ஏன்னா அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நான் 2 தடவை மருந்து போட்டுட்டேன், தப்பான மருந்து போட்டுட்டேன் அப்படின்றதெல்லாம் சொல்வீங்க. ஸோ இங்கே வேண்டியது அலர்ட் அலர்ட் அலர்ட். அந்த ஒரு 2 months அப்படின்றது மைண்டில் வச்சுட்டு நிதானத்தோட செயல்பட்டு பொறுமையோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதை கடந்து வந்துடலாம். மந்தத்தனம் அப்படின்றது வேண்டாமே, டபுள் ட்ரிபிள் செக்கிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஒரு 2 months தான் இந்த ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். 2 months தானே அப்படின்றது வேண்டாம். ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற ராங் டிசிஷன்ஸ் எல்லாமே உல்ட்டா ஆகிடும். நம்புதல்ன்றதும் அந்த காலகட்டத்தில் வேண்டாம். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் நான் சொல்கிற டீட்டெயிலை மட்டும் கிராஸ் செக் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.